ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நெருங்கி வராதே பாகம் 2 முதல் பகுதியை நம்ம அப்போவே பார்த்துட்டோம். அதனுடைய சின்ன சுருக்கத்தை சொல்கிறேன். முதல் எபிசோடில் கதாநாயகன் தேவ் மற்றும் கதாநாயகி லயா அறிமுகம் செய்யப்பட்டனர். அவர்களுக்குள் ஒருவித ஈர்ப்பு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நெருங்க விடாமல் தவிர்ப்பதாக கதை தொடங்குகிறது. இரண்டாம் பகுதி 2 வாரங்கள். லயாவும் தேவும் தங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினர். லயா அவ்வப்போது தேவின் அழகான முகத்தையும் அவன் பேசிய விதத்தையும் நினைத்து பார்த்தாலும் தன் எதிர்காலத்திற்கு படிப்பு தான் முக்கியம் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டார். தேவும் தனது பணிகளில் மும்முரமாக இருந்தான். அவ்வப்போது தன் நண்பர்களுடன் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருப்பான். சில நேரங்களில் லயாவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை சிந்திவிட்டு திரும்பவும் தன் வேலையில் மூழ்கி விடுவான். இருவருக்குள்ளும் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தயங்கினர். 2 வாரங்களுக்கு பிறகு லயா வீட்டிற்கு வரும்போது அவளது அம்மா சாந்தி ஏற்கனவே வந்து கதவை திறந்திருந்தார். லயாவிற்கு ஆச்சரியம். வழக்கமாக லயா தான் கதவை திறப்பா. அம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு கேட்க, சாந்தி லயாவினுடைய அம்மா, என்ன ஒரு ஆச்சரியம், நீயா எழுந்துட்ட, நம்பவே முடியலடி, சூரியன் மேற்கே உதிச்ச மாதிரி இருக்கு. வழக்கமாக நீ எழுப்புறதுக்குள்ளே நான் எத்தனை தடவை கதவை தட்டுவேன் தெரியுமா? இன்றைக்கி என்ன அதிசயம்? ஆமாம் நான் தான் எழுந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூக்கம் கலந்துருச்சுமா. நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இங்கே யாரோ பேசின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சே, யாராவது வந்திருக்காங்களா என்ன? சிரிச்சுக்கிட்டே, அதுவா, யாரோ பஜனை பாடுற மாதிரி கேட்கல, அது உன்னோட அழகான குரல் தான்மா. என்ன பஜனையா? புரியலடி, நான் எப்போ பஜனை பாடினேன்? இப்போ புரியும், வெயிட். அலைபேசியில் பதிவு செய்த ஒளிப்பதிவை ஒலிக்க விடுகிறாள். இதுதான் உன்னோட அழகான கால பஜனை. நீ தான் டெய்லி காலையில் என்னை எழுப்புறதுக்கு லயா லயா எழுந்துருடி, காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு பாடிட்டே இருப்பியே. நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாவம், உனக்கு எதுக்கு டெய்லி கஷ்டம்? அலாரம் வச்சதால் நான் சீக்கிரம் எழுந்துட்டேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரி டைம் ஆகுது, சீக்கிரமாக காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு. இன்றைக்கி லேட்டாக போனால் பிரின்சிபல் கிட்ட மாட்டிக்குவ. ஆர்யா பல்லை காட்டிக்கிட்டே, ஹாய் லயா, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட போல அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு முன்னாடி கோழி கோர மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஆமாம், நான் சீக்கிரம் வந்துட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏன் வரலை அப்படின்னு காலேஜுக்கு போன லயா வகுப்பறையில் உட்காந்து கேட்குறா. இன்னும் டைம் ஆகலைன்னு ஆர்யா சொல்லும்போது அவங்க எல்லாம் பொறுமையாக தான் வருவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது லயா, இப்போது நீ எப்படி சீக்கிரமாக வந்த? உனக்கு இன்றைக்கி என்ன அதிசயமா? ஐயோ அப்படின்னு சொல்லும்போது, நீ சீக்கிரமாக வந்துடுவேன்னு என் உள் மனசு சொல்லுச்சு, அதனால் மனசு சொல்கிறத கேட்டு உன்னை தேடி சீக்கிரமாக வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஓவராக ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய் போதும், ரொம்ப ஓவராக பேசாத, நண்பர்கள் எல்லாம் இப்போது வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீக்கிரமே அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி ஆர்யாவும் பதில் கொடுத்துட்டு அமைதியாக இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து லயாவின் நண்பர்கள் அனைவரும் வந்தனர். முதல் செக்ஷன் மொத்தமும் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு நிறைய வேலை இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து மெயின் லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிட்டனர். லைப்ரரியில் வழக்கம் போல ஆண்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பெண்கள் புத்தகங்களை தேட தொடங்கினர். அப்போது லயாவின் கண்களில் பட்டது அந்த அழகான பிரகாசமான முகம். அதுதான் ஹாரன் பாய். லயாவினுடைய மண்ணில் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனை பார்த்த அந்த நொடி லயாவுக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. பார்வதியோ, புத்தகம் கிடச்சிச்சா இல்லையா, இன்னுமா தேடுற அப்படின்னு வேகமான குரலில் கேட்டுட்டு இருந்தா. அதை கூட லயா கவனிக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். பார்வதி திரும்பவும், என்னடி கேட்குதா இல்லையான்னு சொல்லும்போது பார்வதி லயாவின் முதுகில் தட்டி பிறகுதான் அவளுக்கு நிதானமே வந்துச்சு. என்ன யாரையுமே பார்த்துட்டு இருக்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டே நிற்கிறியே அப்படின்னு பார்வதி சிரிச்சுக்கிட்டே கேட்டா. அந்த யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் தான் ஹாரன் பாய், எனக்கு மிகவும் பிடிச்ச பையன் அப்படின்னு லயா ரொம்ப வெக்கத்தோடு சொல்கிறா. அவன் பெயர் உனக்கு தெரியுமா என்று பார்வதி கேட்டால், பெயர் தெரியாது, ஆனால் அவனை மட்டும் தெரியும் என்று லயா வெக்கத்துடன் சிரித்தாள். பார்வதிக்கு எவ்வளோ துணிச்சல் பாருங்களேன். சரி வெயிட் பண்ண,
அவன் பேரை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பார்வதி ஆண்கள் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடினாள். ஐடி கார்டு சம்பவம் செம்மையாக இருக்கும். அர்ஜுன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தேவ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஹாப்பியாக நின்றுட்டுருக்கான் லைப்ரரியில். பார்வதி தனது புத்தகங்களை எடுத்து கொண்டு சென்று அர்ஜுனுடைய ஐடி கார்டு மேலே வைக்கிறா. அதே மாதிரி தேவுடைய ஐடி கார்டு மேலேயும் வைக்கிறா. அஜய் மற்றும் ஆகாஷ் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு 2 பேரும் கிசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆர்யாவும் கூட உட்கார்ந்துட்டுருக்கா. சாரி சார், தெரியாமல் தள்ளிட்டேன், இதோ உங்கள் ஐடி கார்டு என்று பார்வதி அர்ஜுனிடமும் தேவிடமும் கொடுத்து விட்டு அங்கிருந்து செல்கிறார். அந்த சமயத்தில் அவன் பேர் தேவ் என்பதை கண்டுபிடித்து விட்டாள். லயாவின் பதட்டம் இருக்கே. லயா பதட்டத்துடன் பயமாக இருக்கிறது, சீக்கிரமாக வா பார்வதி, பாரடி அவளை அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக இருக்க. சுமார் டென்ஷன் ஆகாதே என்று பிரியா லயாவை தேற்றினார். பார்வதியை பார்த்து என்ன ஆச்சு, ஓகேவா என்று கையசைக்க முடிஞ்சிருச்சு, வெற்றி தான் என்று பார்வதி சந்தோஷமாக குதித்து கொண்டு வந்தார். பெயரை கண்டுபிடித்தாயா என்று பிரியா கேட்டால், கண்டுபிடிக்காமல் இருப்பேனா, அவன் பெயர் தேவ் என்று பார்வதி உற்சாகமாக சொன்னாள். தேவின் படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ 3rd இயர் ஆர்க்குன்னு என்னமோ போட்டிருந்துச்சு, சரியாக தெரியல என்றாள். பார்வதி உடனே ஆர்க் ஸ்டூடெண்ட் என்றால் ஆர்கிடெக்சராக தான் இருக்கும், சமயத்தில் என்று அனைவரும் லயாவை கலாய்த்தனர். அஜயனுடைய கோபம். அஜய்க்கு இது சுத்தமாக பிடிக்கல. லயாவிடம் அவன் தன் வழிந்து பேசுவான். அவளுக்கு வேறொரு பையனை பிடித்திருப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. என்ன ஆச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று நண்பர்கள் கேட்டனர். ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்த அஜய் வீட்டுக்கு புறப்பட தயாரானான். அஜய் லயா சுவாரஸ்யமான தருணம். பேருந்துக்காக காத்திருந்த லயாவை அஜய் பைக்கில் லிஃப்ட் கொடுக்க முயற்சித்தான். ஆரம்பத்தில் மறுத்த லயா பின்னர் அஜயுடன் பைக்கில் சென்றாள். என் கூடலாம் நீ வரமாட்டல, வான்னு உன்னை எவ்வளோ தடவை கூப்பிட்டுருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு அஜய் ஒரு மாதிரி சலிச்சிக்க, வா வந்து தொலைறேன்னு சிறுத்தப்படையே ஏறி வீட்டிலும் இறங்கினார். பைக்கில் வந்த லயாவை பார்த்து அம்மா அதிர்ச்சி அடைந்தார். யார் அந்த பையன் என்று கேள்வி எழுப்பினார். லயா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீ ரொம்ப அப்படியே யோசிக்காத அப்படின்னு சமாளிச்சுட்டு வேகமாக மாடிக்கு போயிட்டா. ராத்திரியும் ஆயிடுச்சு. சாப்பாட்டு நேரத்தில் அப்பா மறைமுகமாக விசாரிக்க தொடங்குறாரு. லயா கோபமாக நேரடியாக கேட்க சொன்னான். அப்பா, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளுங்க, அம்மா என்னவோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், சுற்றி வளைச்சி எப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவன் உன் நண்பன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் சும்மா அம்மா கேட்டாலேங்கிறதுக்காக கேட்க வந்தேன், சரிம்மா ஓகே, நீ சாப்பிட்டு மேலே போ, படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு, காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுவா எதுவுமே நடக்காதது மாதிரி எங்கள் அப்பா சைலண்டாக கிளம்பிட்டாரு. அண்ணன் கிரண் இருக்கானே, லயாவை கலாச்சே சாகடிச்சான். லயா கிரணை திட்டி விட்டு செஞ்சாள். உனக்கு வேறு வேலையே இல்லைடா, எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் சொல்லணும், சப்போ அப்படின்னு கோவத்தோடு ஓடிட்டா. மனசில் தேவனே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். லயாவினுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மனசுலுமே அந்த பையன் யார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். திடுதிப்புன்னு பைக்கில் வந்து ஒரு பையன் கூட இறங்கியிருக்கா. அந்த பையனுக்கும் லயாவுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு தூங்க முடியாமல் தவிச்ச மாதிரி அம்மா அப்பாவை நோண்டிக்கிட்டே இருக்க, லயாவுக்கும் மனசு ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிறத அவள் மனசில் அவளே நல்லா தெளிவாக ஏற்றிக்கிட்டா. ஹீரோவினுடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது லயாவுக்கு இறுதியாக ஹீரோவினுடைய பெயர் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் லயாவும் ஹீரோவும் எப்படி சந்திச்சுப்பாங்க அப்படிங்கிற டோட்டல் எபிசோட்ஸுமே நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, நன்றி.